பேர் சொல்லுவாங்க, இப்பயும் நம்ம நாட்டில் தொடர்ந்து பிரிட்டிஷ் இருந்திருந்தா நமக்கு யூகே போக விசா கிடைச்சிருக்கும்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அநியாயம் தானே. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கீழே இருந்தால் எல்லா நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் பிரிட்டிஷ் வாசிகள் தான். நம்ம ஸ்ரீலங்கன்ஸும் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரர் தான். சுதந்திரத்துக்கு முன்னால் இயற்றப்பட்ட சட்டங்கள் எங்களை தேசாதிகாரர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவும் பிரிட்டிஷ் சட்டத்தில் நம்ம பக்கத்து நாடு தான். அதான் இந்திய மக்களை இந்திய தேசத்துக்காரர் இல்லைனா பிரிட்டிஷ் இந்தியன் தேசத்துக்காரர்னு சொல்லியிருக்குது. நாம் சுதந்திரம் அடைஞ்ச வருஷமான 1948 இயற்றப்பட்ட இலங்கை குடியுரிமை சட்டம் இலங்கை குடியுரிமையை எடுக்கவும் திரும்ப பெறுவதற்கும் தேவையான செயல்முறைகளை சொல்கிற ஒரு சட்டமாகும். 1847 ஆண்டின் 3ஆம் இலக்க இலங்கை கட்டளை சட்டத்திலிருந்து இந்தியர்களின் குடியேற்றம். 1874 இலக்கம் 1 வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு ஆணை. 1882 ஆண்டின் இலக்கம் 4 இலங்கை புலம்பெயர்ந்தோர் கட்டளை சட்டம். 1907 ஆண்டின் அனாதை அகதிகள் கட்டளைகள் எண் 12. 1912 ஆண்டின் 22ஆம் இலக்க குடியேற்ற கட்டளை சட்டம். 1923 பாஸ்போர்ட் கட்டளை எண் 20. 1935 ஏலியன்ஸ் பதிவு ஆணை எண் 30. 1939 ஆண்டின் இந்திய குற்றப்பழங்குடியினரின் குடியேற்ற உத்தரவு எண் 19. இப்போ நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே இந்த சட்டம் எல்லாம் வந்துச்சு. அப்போது அதுக்கு முதல் இலங்கை குடியுரிமை பெறுவதும் ரத்து செய்வதும் கட்டுப்படுத்தப்படவில்லையா? யார் வேணும் நாளும் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்துச்சான்னு. சுதந்திரத்திற்கு முன் இலங்கைக்கு வாரதும் போகிறதும் இந்த கட்டளைகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. வெளிநாடுகளில் வேலை செய்கிறதுக்காக நம்ம ஆட்கள் தொழிலாளர்களாக எடுத்து செல்லப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. 1847 இலங்கையில் இருந்து மக்கள் குடியேறுவதை தடுக்க இந்தியர்களால் இலங்கையில் இருந்து குடியேற்றம் தொடர்பான கட்டளை சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு 1874 ஆண்டு இயற்றப்பட்ட வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு கட்டளை சட்டத்தின் நோக்கம் இலங்கையில் வெளிநாட்டு சேவைக்காக ஆட்சேர்ப்பை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் ஒரு சில நிபந்தனைகளுக்கு கீழே கைது செய்ய ஆளுநருக்கு இந்த சட்டத்தின் மூலம் அதிகாரம் வழங்கப்பட்டது. பின் 1882 சேவை ஒப்பந்தத்திற்கு கீழே இலங்கை பணியாளர்கள் குடியேறுவதை கட்டுப்படுத்த இந்த குடியகல்வு கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் இலங்கை தொழிலாளர்கள் புலம்பெயரவிடக்கூடிய இடங்களை அறிவிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கியது. அத்தகைய ஒப்பந்தங்கள் மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கையெழுத்திடப்பட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டது. வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமை. ஆரம்பத்தில் வம்சாவளியின் மூலம் குடியுரிமை பெறும் உரிமை தந்தை வழி மரபுக்குரிய மட்டுமே இருந்துச்சு. 2003 ஆண்டின் 16ஆம் எண் சட்டத்தின் மூலம் குடியுரிமை சட்டத்தின் பரிந்துரைக்கப்பட்ட தேதியிலிருந்து தாயின் தரப்பிலிருந்து பெறுவதற்கு நீடிக்கப்பட்டிருச்சு. இப்போ மறுபடியும் 1948 நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசுவோம். நம்ம வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சாதனை. இது முக்கியமாக வம்சாவளியின் அடிப்படையில் குடியுரிமையை வழங்கியது. அதாவது இலங்கையில் பிறந்தா அப்பா பிறக்கும் போது இலங்கை குடிமகனாக இருந்தா அந்த நபர் இலங்கை குடிமகன்னு சொல்லலாம். 1948 ஆண்டின் குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இலங்கை பிரஜைகள் கல்யாணம் பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நாட்டில் வாழ்ந்தவங்க இலங்கைக்கு குடியுரிமை விண்ணப்பிக்கலாம். இந்திய தமிழ் மக்களுக்கு உள்ள பாதிப்பு இந்த சட்டத்தில் இருக்க சர்ச்சைக்குரிய விஷயம் இது எப்படி இந்திய தமிழ் மக்களுக்கு ஒதுக்கப்படுவது என்றது தான். அப்போது தேயிலை தோட்டங்களில் வேலை செய்த பிரிட்டிஷ் ஆட்களால் நம்ம நாட்டிற்கு வந்த பல இந்திய தமிழர்கள் குடியுரிமைக்கு தேவையான தகுதிகள் பூர்த்தி செய்யலை. அதனால் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல. காலப்போக்கில் 1964 ஆண்டின் இந்திய இலங்கை ஒப்பந்தம் மற்றும் 1988 ஆண்டின் நாடற்ற நபர்கள் சட்டம் இந்த பிரச்சனையை ஓரளவு சரி செய்தது. திருத்தங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள். பிறகு இந்த குடியுரிமை சட்டம் அப்போ திருத்தங்கள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டது. 1987 ஆண்டின் 45ஆம் எண் திருத்த சட்டம் இரட்டை குடியுரிமை என்றது நமக்கு பழக்கமில்லாத ஒன்று இல்லை, அடிக்கடி பேசியிருப்போம். வேறொரு நாட்டோட குடியுரிமையை வச்சிருக்கும் போதே இலங்கையோட குடியுரிமையையும் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை பிற்காலத்தில் திருத்தங்கள் மூலமாக ஆரம்ப குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. முன் அனுமதி இல்லாமல் வேறொரு நாட்டோட குடியுரிமையை எடுத்தாலோ
இல்லை அரசுக்கு தீங்கு விளைவிக்கின்ற செயல்களை செஞ்சாலோ குடியுரிமை ரத்து செய்யப்படலாம்னு இந்த சட்டம் சொல்லுது. இலங்கையின் குடிமக்களாக மாற விரும்புகிற மக்களுக்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான செயல்முறை இருக்கிறத குடியுரிமை சட்டம் உறுதி செய்யுது. நம்ம நாட்டில் புதிய குடிமக்கள் சேர்க்க இந்த செயல்முறை மிகவும் முக்கியமானது. இது தான் நம்ம குடியுரிமை சட்டத்தோட கதை. இப்படிதான் நம்ம இன்னைக்கு இடையூறுகள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் நாளைய பிரச்சாரத்துக்கு உழைக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தங்கியிருக்கிற எல்லாரும் குடிமகன் கிடையாது. அடையாள அட்டையோ பிறப்பு சான்றிதழோ இல்லாத இலங்கை வாசிகள் இன்னும் நம்ம கிராமங்களில் இருக்கிறாங்க. எனவே நமது பழைய தலைமுறையை அந்த மாற்றங்களை செய்ய ஊக்குவிப்போம். குடியுரிமையின் மூலம் நமக்கு கிடைக்கும் சட்ட பாதுகாப்பு குறித்து அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நமது கடமைகள் என்ன என்பதையும் நமது உரிமைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஒரு குடிமகன் யார் என்பதை வரையறுக்கவும், குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும், சமூக நல்லிணத்தை மேம்படுத்தும், மதம், பாலினம், பெண், ஆண் அல்லது திருநங்கை என்ற பாகுபாட்டை தடுப்பது மற்றும் சர்வதேச தரங்களுக்கு இணங்குவது போன்ற சட்ட கட்டமைப்பை உருவாக்க ஒரு சமூகத்திற்கு குடியுரிமை சட்டம் அவசியம். அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரும் ஒரே மாதிரி நடத்தும் மிக அழகான நாட்டை உருவாக்குவோம். முடிவுகளை எடுக்க உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். கடந்த கால தவறுகளால் மூடப்பட்ட கரும்புலிகள் வழியாக இந்த பயணம் எளிதான பயணம் அல்ல, ஆனால் நம்மால் முடியும். சிறிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நல்ல குடி மக்களாக உழைப்போம்.